Welcome to Tamil Midwifery channel. Hi everyone, cavities of the body பற்றி பார்ப்போம். The body are contained in 4 cavities. That means நம்ம உடம்புல 4 cavities இருக்குது. அந்த cavities என்னென்னு பார்ப்போம். First one, cranial cavity, நம்முடைய தலைப்பகுதியில் உள்ள cavity. Second one, thoracic cavity, நம்முடைய மார்பு பகுதியில் உள்ள cavity. Third one, abdominal cavity, நம்முடைய வயிற்று பகுதியில் உள்ள cavity. Fourth one, pelvic cavity, நம்முடைய இடுப்பு பகுதியில் உள்ள cavity. இனி நாம் ஒன் பை ஒன் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். First one, cranial cavity. The cranial cavity contains the brain. Its boundaries are, the cranial cavityக்கு உள்ளார brain இருக்குது. பவுண்ட்ரிஸ்னா பார்டர்ஸ். இந்த cranial cavity உடைய பார்டர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆன்டீரியர்லி ஒன் ஃப்ராண்டல் போன். ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட் பொசிஷன். இப்போ நம்ம பிக்சரில் பார்க்குற மாதிரி ஆன்டீரியராக ஒரு ஃப்ராண்டல் போன் இருக்கும். லேட்ரலி 2 டெம்போரல் போன்ஸு. லேட்ரல் மீன்ஸ் சைடு பொசிஷன். ரைட்டு லெஃப்ட்டு 2 சைடு பொசிஷன்லேயும் 2 டெம்போரல் போன்ஸ் இருக்குது. Posteriorly one occipital bone. Posterior means back position. பேக் சைடில் ஒரு occipital bone இருக்குது. Superiorly 2 parietal bones. Superior means up position. cranial cavityக்கு மேலே 2 parietal bones இருக்குது. Inferiorly 1 sphenoid and 1 ethmoid bone and parts of the frontal, temporal and occipital bones. Inferior means down position. cranial cavityக்கு கீழே ஒரு ஸ்பீனாய்டு போனும் ஒரு எத்மாய்டு போனும் இருக்குது. அப்புறம் ஃப்ராண்டல், டெம்போரல், ஆக்சிபிட்டல் இந்த 3 போன்ஸுடைய பார்ட்ஸுமே கீழே இருக்குது. செகண்ட் ஒன், thoracic cavity. This cavity is situated in the upper part of the trunk. Its boundaries are, thoracic cavity நம்முடைய உடலின் மேல்தண்டு பகுதியில் தான் இருக்குது. இதனுடைய பார்டர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆன்டீரியர்லி த ஸ்டர்னம் அண்ட் தி காஸ்டல் கார்டிலேஜஸ் ஆஃப் தி ரிப்ஸு. நம்மளுடைய thoracic cavityடைய ஃப்ரண்ட் சைடில் ஸ்டர்னமும் காஸ்டல் கார்டிலேஜஸும் ரிப்ஸும் இருக்குது. லேட்ரலி 12 pairs of ribs and the intercostal muscles. thoracic cavity உடைய 2 சைட்லையுமே 12 pairs of ribs இருக்குது. அப்புறமா intercostal muscles இருக்குது. இப்போ பிக்சரில் பாருங்கள், thoracic cavity உடைய போத் சைட்லையும் ribs இருக்குது. intercostal muscles, அதாவது இந்த ரிப்ஸுக்கு இடைப்பட்ட மசில்ஸை தான் intercostal muscles அப்படின்னு சொல்லுவாங்க. Posteriorly the thoracic vertebra and the intervertebral disc between the bodies of the vertebra. That means thoracic cavity உடைய பேக் சைடில் thoracic vertebra இருக்குது. இந்த 2 thoracic vertebraவுக்கு நடுவில் இருக்கிற பார்ட்டை தான் intervertebral disc அப்படின்னு சொல்லுவாங்க. Thoracic cavity contains the main organs and structures contained in the thoracic cavity are. thoracic cavityக்கு உள்ள என்னென்ன மெயின் ஆர்கன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ட்ரக்கியா பிக்சரில் பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் லாரிங்ஸ், நெக்ஸ்ட் தைராய்டு கிளாண்ட், நெக்ஸ்ட் ஹார்ட், நெக்ஸ்ட் லங்ஸ். ட்ரக்கியா, லாரிங்ஸ், தைராய்டு கிளாண்ட், ஹார்ட், லங்ஸ் இது எல்லாமே thoracic cavityக்கு உள்ளார இருக்குது. தேர்ட் ஒன், abdominal cavity. This is the largest cavity in the body and is oval in shape. Its boundaries are, abdominal cavity தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேவிட்டி. இதனுடைய ஷேப் ஓவல் ஷேப்பில் இருக்கும். இதனுடைய பார்டர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். Superiorly the diaphragm which separates it from the thoracic cavity. That means abdominal cavity உடைய superiorல diaphragm இருக்குது. இந்த diaphragm தான்
thoracic கேவிட்டியிலேருந்து அப்டாமினல் கேவிட்டியை பிரிக்குது. சுப்பீரியர்னா அபோவ் பொசிஷன், அப்டாமினல் கேவிட்டியுடைய அபோவில் டயஃப்ரம் இருக்குது. Anteriorly, the muscles forming the anterior abdominal wall, that means abdominal cavity உடைய anterior abdominal wall உடைய muscles ஃபார்ம் ஆகிருக்கும். that means abdominal cavity உடைய front பொசிஷனில் வந்து anterior front abdominal wall உடைய muscles எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும். Posteriorly, the lumbar vertebra and muscles forming the posterior abdominal wall, that means abdominal cavity உடைய posteriorல பேக்கில் lumbar vertebra இருக்கும். abdominal wall உடைய பேக் மசில்ஸும் அங்கே தான் ஃபார்ம் ஆகிருக்கும். Laterally, the lower ribs and parts of the muscles of the abdominal wall, that means abdominal cavity உடைய லேட்ரலில் போத் சைட்லையும் வந்து லோவர் ரிப்ஸுடைய கீழ்ப்பாகம் இருக்கும். அப்புறம் அப்டாமினல் வாலுடைய மசில்ஸும் போத் சைட்லையும் இருக்கும். இன்ஃபீரியர்லி த பெல்விக் கேவிட்டி வித் விச் இட் இஸ் கண்டினியூஸ், தட் மீன்ஸ் அப்டாமினல் கேவிட்டிக்கு கீழே பெல்விக் கேவிட்டி கண்டினியூ ஆகுது. அப்டாமினல் கேவிட்டி கண்டென்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன் தி அப்டாமினல் கேவிட்டி இஸ் ஆக்குபைடு பை தி ஆர்கன்ஸ் அண்ட் கிளான்ஸ் இன்வால்வ்டு in the digestion and absorption of food. These are, that means abdominal cavityல most of the space வந்து நாம் சாப்பிடக்கூடிய ஃபுட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் டைஜஷன் பண்ணுறதுக்கும் தேவையான ஆர்கன்ஸு கிளான்ஸ் இதெல்லாம் தான் மோஸ்ட்லி அப்டாமினல் கேவிட்டியில் இருக்கும். அது என்னெல்லாம்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டொமக் பிக்சர்லேயும் பாருங்கள். ஸ்ப்ளீன், லிவர், கேல் பிளாடர். ஸ்டொமக், ஸ்ப்ளீன், லிவர், கேல் பிளாடர் இந்த ஃபோருமே வந்து அப்டாமினல் கேவிட்டியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ். ஃபோர்த் ஒன், பெல்விக் கேவிட்டி. த பெல்விக் கேவிட்டி இஸ் ரஃப்லி ஃபனல் ஷேப்டு அண்ட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் தி லோவர் எண்ட் ஆஃப் தி அப்டாமினல் கேவிட்டி. த பவுண்ட்ரிஸ் ஆர், தட் மீன்ஸ் பெல்விக் கேவிட்டி வந்து ஒரு ஃபனல் ஷேப் மாதிரி இருக்கும். இந்த பெல்விக் கேவிட்டி அப்டாமினல் கேவிட்டியுடைய அடிப்பாகத்திலிருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இதனுடைய பார்டர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சுப்பீரியர்லி இட் இஸ் கண்டினியூஸ் வித் தி அப்டாமினல் கேவிட்டி, தட் மீன்ஸ் பெல்விக் கேவிட்டிக்கு மேலே அப்டாமினல் கேவிட்டி இருக்குது. ஸோ பெல்விக் கேவிட்டி சுப்பீரியரில் அப்டாமினல் கேவிட்டியோட கண்டினியூஸாக இருக்கும். ஆன்டீரியர்லி த பியூபிக் போன்ஸ், தட் மீன்ஸ் பெல்விக் கேவிட்டியோடைய ஃப்ரண்டில் பியூபிக் போன் இருக்குது. பிக்சரில் மார்க் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். போஸ்டீரியர்லி தி சாக்ரம் அண்டு காக்கெக்ஸ், தட் மீன்ஸ் பெல்விக் கேவிட்டிக்கு போஸ்டீரியரில் பேக் சைடில் சாக்ரம் போனும் காக்கெக்ஸ் போனும் இருக்குது. பிக்சரில் மார்க் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். லேட்ரலி த இனாமினேட் போன்ஸ், தட் மீன்ஸ் பெல்விக் கேவிட்டிக்கு லேட்ரலில் போத் சைட்லையும் இனாமினேட் போன்ஸ் இருக்குது. ஹிப் போன்ஸை தான் இனாமினேட் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபீரியர்லி த மசில்ஸ் ஆஃப் தி பெல்விக் ஃப்ளோர், தட் மீன்ஸ் பெல்விக் கேவிட்டிக்கு இன்ஃபீரியரில் பிலோ பொசிஷனில் பெல்விக் ஃப்ளோருடைய மசில்ஸ் இருக்குது. பெல்விக் கேவிட்டி கண்டென்ஸ். த பெல்விக் கேவிட்டி கண்டெய்ன்ஸ் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர்ஸ். பெல்விக் கேவிட்டிக்கு உள்ளார என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம சிக்மாய்டு கோலன் பிக்சரில் பாருங்கள். ரெக்டம், யூரினரி பிளாடர், லோவர் பார்ட்ஸ் ஆஃப் தி யூரிட்டஸ், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் யூட்ரஸ், யூட்ரின் டியூப்ஸ், ஓவரிஸ், வெஜைனா. மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ப்ராஸ்டேட் கிளாண்ட், செமினல் வெசைக்கல், டிஃபரண்ட் டக்ட்ஸ் அல்லது வாஸ் டிஃபரன்ஸ், யுரித்ரா. காமன் டு தி ரீப்ரொடக்டிவ் அண்ட் யூரினரி சிஸ்டம்ஸ், தட் மீன்ஸ் யுரித்ரா வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கும் யூரினரி சிஸ்டத்துக்கும் காமனாக இருக்கும். சிக்மாய்டு கோலன், ரெக்டம்,
urinary bladder, lower part of the uterus, uterine tubes, ovaries, vagina, prostate gland, seminal vesicle, different duct, urethra. இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே பெல்விக் கேவிட்டிக்கு உள்ளார இருக்குது. Thank you for watching this video. Please subscribe to our channel for connect with us. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும்.